Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் முலாண்டு தேர்வு மேக்ஸ்க்கான தமிழ் மீடியம் क्वेश्चन தான் வந்து பார்க்க போறோம். நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மேக்ஸ் ஏப்ரல் 2025 நாளை தினம் வந்து தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ அந்த தேர்வுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் கூட சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்போங்க. 8ஆம் வகுப்பு முலாண்டு தேர்வு 2025 கணிதம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 மணி நேரம், மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 5 ஃபில்லப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இப்பிரிவில் உள்ள 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும் பின்வரும் கூற்றுகளை படித்து அவை சரியா தவறா என விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியா தவறா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பேட்டரை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு கொஷின்ஸ் எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஏப்ரல் 2025க்கு கொஷின் எல்லாமே எடுப்பாங்க. அதனால் இதில் கூட சம் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தின் விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலை ரெயின்கோட் வந்து 1060 901 குறைத்தார். அவர் வாங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸோடைய மதிப்பு காண்கன்னு சொல்லி சம் கேட்பாங்க. நடுக்கோட்டு மையம் வரையறு, தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணினை காண்க 42 மற்றும் 70. குறிப்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 × 5 30 பகுதி 4 ஏதேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க விகிதமுறு எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வர்க்கமூலம் காண்க நீள் வகுத்தல் முறை. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2 இணைகரங்கள் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்டு கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. இது ஒரு முக்கியமான சம்மு. அதே மாதிரி விரிவாக்க வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 சரக்கு வண்டிகள் 6 நாட்களில் 135 டன் சரக்குகளை இடம்பெயர்கின்றது எனில் 180 டன் சரக்குகள் 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? ஸோ படத்தில் ஏஆரை வந்து காண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குமாரின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக. ஸோ நாளை நடைபெறக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரோட சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.